நாகப்பெருமாளே போற்றி! அன்பான பக்தர்களே, நாகப்பெருமாளின் அருள்வாக்கு பொன்மொழிகளை கேட்கும் இந்த நேரத்தில் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் நீங்கி இறைவனின் அருள் உங்கள் குடும்பத்தில் நிறையட்டும். இந்த அருள்வாக்கை முழுமையாக கேளுங்கள். இறைவனின் கருணை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இந்த பொன்மொழிகள் மனதில் நம்பிக்கையையும் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களையும் வளர்க்க உதவும் ஆன்மீக சிந்தனைகள். உண்மையான பக்தியுடன் அழைக்கும் இதயத்தை நாகப்பெருமாள் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனிதர்கள் சில நேரங்களில் நம்மை விட்டு விலகலாம், ஆனால் இறைவனின் கருணை நம்மை விட்டு விலகுவதில்லை. மனமுருகி வேண்டினால் நமக்கான சரியான வழியை அவர் காட்டுவார். பொறுமையுடன் காத்திருப்பவருக்கு இறைவன் சரியான நேரத்தில் அருள் வழங்குவார். நாம் நினைக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இறைவன் நிர்ணயிக்கும் நேரம் நமக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். எனவே அவசரப்படாமல் நம்பிக்கையுடன் காத்திருங்கள். நம்பிக்கை உள்ள இடத்தில் பயம் நீங்கும். பக்தி உள்ள இடத்தில் அருள் பெருகும். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாகப்பெருமாள் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் எந்த தடையும் கடந்து செல்ல முடியும். மனதில் நல்ல எண்ணம் இருந்தால் வாழ்க்கையில் நல்ல பாதை தானாக திறக்கும். பிறருக்கு நன்மை செய்வது, இனிமையாக பேசுவது, உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது போன்ற நல்ல செயல்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். துன்பம் வந்தாலும் இறைவனை நம்பி நடப்பவன் இறுதியில் வெற்றியை காண்பான். துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருவது வாழ்க்கையின் இயல்பு. துன்பம் வந்து விட்டது என்று மனம் உடைந்து போகாமல் அதை கடந்து செல்லும் துணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் கைகள் இறைவனின் ஆசீர்வாதத்தை எளிதில் பெறும். நம்மால் முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அன்பும் கருணையும் கொண்ட இதயமே உண்மையான பக்தியின் அடையாளம். கோவிலுக்கு செல்வது, பூஜை செய்வது மட்டுமல்ல பக்தி. பிறரை மதிப்பதும், அன்பாக நடந்து கொள்வதும், மனதில் தீய எண்ணங்களை வளர்க்காமல் இருப்பதும் உண்மையான பக்தியாகும். கோபத்தை விடுங்கள், அமைதியை தேர்ந்தெடுங்கள். அமைதியான நேரத்தில் அமைதியாக இருந்து மனதில் இறைவனின் அருள் நிலைத்து நிற்கும். மன்னிக்கும் குணம் கொண்டவர்களை வாழ்க்கை உயர்த்தும். உழைப்பும் நம்பிக்கையும் சேர்ந்தால் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். இறைவனை நம்புவதோடு மட்டுமல்லாமல் நமது கடமைகளை நேர்மையாக செய்வதும் மிகவும் அவசியம். உழைப்புடன் இணைந்த நம்பிக்கையை வெற்றியை நிச்சயமாக கொண்டு வரும். அன்பான பக்தர்களே, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் மனம் தளர வேண்டாம். நல்லதை நினையுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை செய்யுங்கள். நாகப்பெருமாளின் அருள் உங்கள் குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் அளிக்கட்டும். ஓம் நாகப்பெருமாளே போற்றி போற்றி! குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நாகப்பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி பெருகட்டும். ஓம் நாகப்பெருமாளே போற்றி போற்றி!